டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பூரி மசாலா கிழங்கு பார்க்கலாம். தேவையான பார்க்கலாம். பூண்டு, வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு அரை, பச்சை மிளகா, வேக வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, அடுத்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வணங்கினதையும் வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 அறுத்து வச்சுருக்கேன். அது நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதையும் நான் தக்காளி அதிகமாக போடல, ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா புளிப்பு அதிகமாக நல்லா இருக்காது. தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, வர மிளகா இல்லாதனால பச்சை மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கினதும் மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அடுத்து தனியா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கணும். நல்லா வணங்கி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுடணும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்குங்க. இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கி கொதிச்சதும் இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. யூஸ்வலாக கடல மாவு கரைச்சி தான் ஊற்றுவாங்க. நான் கடல மாவு கரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து நான் மசாலா தோசை செய்ய போகிறேன். ஒரு கரண்டி தோசை ஊற்றி நல்லா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றிக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வெந்து திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி திருப்பிக்கலாம் தோசை. அடுத்து இந்த நம்ம செஞ்ச மசாலாவை போட்டு வேணால் நெய் இன்னும் கொஞ்சம் போட்டு திருப்பிக்கலாம். 1 சைடு போட்டு திருப்பிக்கலாம்.